பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி காம்பேக்ட் அண்ட் லாக் மேட் 250க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு மே 31 முதல் ஜூன் 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். மக்களவை தேர்தல் களத்தில் மகாராஷ்டிரா அளித்த வாக்குகள் தேசிய அளவில் ஒட்டுமொத்த முடிவுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலேயே அமைந்துள்ளது. மகாராஷ்டிரா தேர்தல் களமே இந்த முறை மிகவும் மாறுபட்டிருந்தது. அங்கு முக்கிய கட்சியாக திகழ்ந்த சிவசேனா இரண்டாக உடைந்து தனித்தனி பிரிவுகளாக இந்த முறை களம் கண்டது. தேசியவாத காங்கிரசிற்கும் இதே நிலைதான் ஏற்பட்டது. தங்களில் யார் உண்மையான கட்சி என்பதை நிரூபிப்பதற்கான களமாகவே இந்த தேர்தலை அந்த 4 பிரிவுகளும் பார்த்தன. அந்த வகையில் மகாராஷ்டிரா தேர்தல் களம் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றாகவே அமைந்தது. தேர்தல் முடிவுகள் படி பாஜகவுடன் இருந்த ஷிண்டே சிவசேனாவை விட காங்கிரசுடன் இருந்த உத்தவ் சிவசேனா அதிக இடங்களை வென்றுள்ளது. பாஜகவுடன் இருந்த தேசியவாத காங்கிரசின் அஜித் பவாரை விட காங்கிரசுடன் இருந்த சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் அதிக இடங்களை கைப்பற்றியது. மறுபுறம் பாஜக உடைத்தது கட்சிகளை அல்ல, மராத்தா மண்ணின் பெருமையை என காங்கிரஸ் கூட்டணி வைத்த குற்றச்சாட்டும் பாஜகவுக்கு பாதகமாகி இருக்கக்கூடும். மொத்தமுள்ள 48 தொகுதிகளில் 41 தொகுதிகளை வென்ற பாஜக கூட்டணி இந்த முறை அதைவிட மிகவும் குறைவான இடங்களையே வெல்ல முடிந்துள்ளது. மத்தியில் பாஜக தனி பெரும்பான்மையை இழக்க மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட பின்னடைவும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் காங்கிரஸ் கூட்டணிக்கு மகாராஷ்டிரா கணிசமாகவே கை கொடுத்துள்ளது. இந்த மாநிலத்தில் மக்களவைத் தேர்தல் சில மாதங்களில் வரவுள்ள நிலையில் கிடைத்துள்ள இந்த முடிவுகள் காங்கிரஸ் கூட்டணிக்கு உற்சாகத்தை தந்துள்ளது. பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி காம்பேக்ட் அண்ட் லாக் மேட் 250க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு மே 31 முதல் ஜூன் 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.